வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்கள் நலத்திட்டங்களில் ஒருபோதும் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடாது என அரசு அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. திட்டங்களில் தாமதம் ஏற்படுவது செலவை அதிகரிக்கும் என்பதை அதிகாரிகள் உணர வேண்டும் என்றும் கண்டிப்பு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிதி தருவோம் என மத்திய அரசு அழுத்தம் தருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு நிதியை விடுவிக்காத மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும். மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. கேரளாவில் நடிகைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் புகார் அளித்தால் விசாரிக்கப்படும் என தேசிய மகளிர் ஆணையம் அறிவிப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். இந்திய மருத்துவ சங்க உறுப்பினர் பொறுப்பிலிருந்து முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் நீக்கம். சீனாவில் நடைபெறும் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான அணியில் கிரிஷன் பகதூர் பதக் புதிய கோல்கீப்பராக சேர்ப்பு. செப்டம்பர் 3ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் மழைக்கு வாய்ப்பு. செப்டம்பர் 1ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்றும் சென்னை வானிலை மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். அரசு திட்டங்களில் தாமதம் ஏற்படுவது செலவு அதிகரிப்புக்கு வழிவகுப்பதோடு முழுமையான பயன்களை மக்கள் இழப்பதாகவும் பிரதமர் மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் செயல்திறன் மிக்க ஆளுமை தளமான பிரகதியின் 44வது கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி பல்வேறு சாலை, ரயில் திட்டங்கள், மின்சாரம் உட்பட 7 முக்கிய திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இதில் திட்டங்களில் தாமதம் ஏற்படுவதால் அதன் பலன்களை மக்கள் இழக்க நேரிடும் என்பதை ஒவ்வொரு அரசு அதிகாரியும் உணர வேண்டும் என சுட்டிக்காட்டினார். அம்ருத் 2.0 திட்டம் மற்றும் ஜல்ஜீவன் இயக்கம் குறித்து கேட்டறிந்த பிரதமர் மோடி இந்த திட்டங்கள் நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் என சுட்டிக்காட்டினார். 10 மாநிலங்களில் புதிதாக 12 தொழில் நகரங்களை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தேசிய தொழில்துறை மேம்பாட்டு திட்டத்தில் 28,602 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12 புதிய தொழில் நகரங்களை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட 10 மாநிலங்களின் நகரங்கள் இதில் இடம்பெற்றுள்ளது. 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் அமைக்கப்படும் நகரங்களில் 10 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 30 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு உருவாகும் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 12 நகரங்கள் பட்டியலில் தமிழக நகரம் இடம்பெறாதது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 11 நகரங்களில் 33 தனியார் பண்பலை வானொலி அலைவரிசைகளுக்கான ஏலத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் தனியார் பண்பலை வானொலி 3ஆம் கட்ட ஏலத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. 784 கோடியே 87 லட்சம் ரூபாய் மதிப்பில் 234 நகரங்களில் 730 அலைவரிசைகளுக்கான 3வது தொகுதி மின்னணு ஏலத்தை நடத்துவதற்கான முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திண்டுக்கல், காரைக்குடி, குன்னூர், நாகர்கோயில், கன்னியாகுமரி, நெய்வேலி, புதுக்கோட்டை, ராஜபாளையம், தஞ்சாவூர், திருவண்ணாமலை, வாணியம்பாடி நகரங்கள் இடம்பெற்றுள்ளன. உள்ளூர் பேச்சு மொழி கலாச்சாரம் ஊக்குவிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் 2000வது கோயில் குடமுழுக்கு விழா வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த பரசலூர் வீரட்டேஸ்வரர் கோயில் இந்து சமய அறநிலையத்துறையால் புனரமைக்கப்பட்டிருப்பதாகவும், முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் இது 2000வது கோயில் குடமுழுக்கு விழாவாக நடைபெற இருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். 150 புதிய பேருந்துகளின் இயக்கத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட 200 புதிய பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 90.52 கோடி ரூபாய் மதிப்பிலான 150 புதிய பேருந்துகளின் இயக்கத்தை பல்லவன் சாலை மத்திய பணிமனையிலிருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே கல்வித்துறைக்கான நிதியை தருவோம் என மத்திய அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். மாணவர்களுடைய எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு மத்திய அரசு கல்வியில் அரசியல் செய்யக்கூடாது எனவும் கூறியுள்ளார்.
மத்திய அரசின் கல்வித் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு தர வேண்டிய முதல் தவணை நிதியை விடுவிக்காத மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தங்களுடைய கொள்கைகளை கல்வித்துறையில் திணித்து மனிதவளத்தை சீர்குலைக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற முயற்சிக்காமல் திமுக கபட நாடகம் ஆடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சமக்ஸ்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு முதல் தவணையை இதுவரை விடுவிக்காததால் 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவது பற்றியும் தான் மாநில அரசியலுக்கு வருவது குறித்தும் கட்சியும் முதலமைச்சரும் முடிவு செய்வார்கள் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் அரசியல் நுழைவு குறித்து மாணவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தார். அதில் தனது தந்தை கருணாநிதி கைதின் போது காவல்துறையை நோக்கி சாதாரண கேள்வி எழுப்பிய போது அதனையும் குற்றமாக எதிர்கொண்ட தருணத்தை நினைவு கூர்ந்தார். அந்த அசாதாரண தருணத்திலும் கலைஞர் ஒரு போராளியாக எதிர்கொண்டதையும் அதுவே தனது அரசியல் நுழைவு என்றும் கனிமொழி தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் 966 கோடி ரூபாய் மானியத்துடன் 2,615 கோடி ரூபாய் வங்கிக் கடன் மூலம் 30,000 தொழில் முனைவோர் உருவாக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் சில்லறை விற்பனைக்கு தனி கொள்கை வகுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடத்த அனுமதி கோரி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு வழங்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் டிஎஸ்பியை நேரில் சந்தித்து மனு அளித்தார். அதில் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலையில் செப்டம்பர் 23ஆம் தேதி மாநாடு நடத்த இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநாட்டிற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உரிய அனுமதியின்றி சமூக வலைதளங்களில் தனிநபரின் புகைப்படங்கள் வெளியிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. அவள் என்ற திட்டம் தொடங்கப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தனிநபரின் அனுமதியின்றி அவர்களது புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டால் 3 லட்சம் ரூபாய் வரை அபராதம் மற்றும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களில் 40 டன் புகையிலை பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 3 மாதங்களில் 7,26,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் 2,997 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள காவல்துறை, புகையிலை விற்பனை சம்பந்தமாக 5,006 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. தடை செய்யப்பட்ட புகையிலை பொருள் விற்பனை தொடர்பான தகவல்களை 10581 என்ற கட்டணமில்லா இலவச தொலைபேசி எண் மூலம் பொதுமக்கள் பகிருமாறும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழி பயிற்றுவிக்க பிரான்ஸ் தூதரகத்துடன் சென்னை மாநகராட்சி புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. முதற்கட்டமாக 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களில் 4 பேட்ச் மாணவர்களை தேர்ந்தெடுத்து பிரெஞ்சு பயிற்றுவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. படிப்படியாக அனைத்து மாநகராட்சி பள்ளிகளிலும் பிரெஞ்சு மொழி பயிற்றுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விக்டோரியா ஹால் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குறிப்பாக மாநகராட்சியில் தூய்மை பணியை தனியார் மயமாக்குவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் குறித்து பரிசீலிக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பல்வேறு தரப்பினரும் மின் கட்டணத்தை குறைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டு வரும் நிலையில் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டில் 8 வெளிமாநில மாணவர்கள் சேர்க்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவிற்கு சபாநாயகர் செல்வம் புகார் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் புதுச்சேரியில் செயல்படும் மத்திய அரசின் நிறுவனங்களில் ரெபுடேஷன் என்ற வகையில் திட்டமிட்டு சேர்த்து தற்காலிக முகவரியை வைத்து இரட்டை குடியுரிமை பெற்றுள்ளது தவறானது என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மாணவர்கள் இடஒதுக்கீட்டு இடங்களை குறுக்கு வழியில் பறிக்க நினைப்பது ஏற்க முடியாது என்றும் ஜிப்மர் நிர்வாகம் உடனடியாக சம்பந்தப்பட்ட மாணவர்கள் சேர்க்கையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தரங்கம்பாடி ஆக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளியின் மகள் சந்திரோதயா நீட் தேர்வில் வென்று நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார். 10, 12ஆம் வகுப்புகளில் பள்ளியில் முதலிடம் பிடித்த சந்திரோதயா ஏழ்மையான குடும்ப சூழலில் மருத்துவம் படிக்கும் ஆசையில் நீட் தேர்வுக்கு படித்துள்ளார்.
கூரை சரியாக இல்லாத வீட்டில் மழையிலிருந்து தப்பிக்க தார்பாய் போட்டிருக்கும் வீட்டிலிருந்து 2 முறை தேர்வு எழுதிய போது அவருக்கு போதிய மார்க் கிடைக்கவில்லை. ஆனால் நம்பிக்கையை கைவிடாமல் மருத்துவம் தான் படிக்க வேண்டும் என்ற வேட்கையோடு வீட்டிலிருந்து படித்து 3வது முறை வெற்றியை வசமாக்கினார். நீட் தேர்வில் 492 மதிப்பெண்களை பெற்ற சந்திரோதயாவுக்கு நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைத்துள்ளது. அரசின் 7.5% இடஒதுக்கீட்டால் மட்டுமே தனக்கு மருத்துவ படிப்பு சாத்தியமாகியது என சொல்லும் சந்திரோதயா, அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை 10% உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய மருத்துவ சங்க உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ஆர்ஜிகர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் நீக்கப்பட்டுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது அவர் கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார். இதையடுத்து சந்தீப் கோஷ் கல்லூரி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்நிலையில் அவர் இந்திய மருத்துவர் சங்க உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிராக மருத்துவர்கள் போராட்டம் தொடரும் நிலையில் மருத்துவர்களை பணிக்கு திரும்புமாறு முதல்வர் மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்துள்ளார். பலாத்கார சம்பவங்களில் குற்றவாளிகளுக்கு தூக்கு உறுதி செய்யப்படும் என்ற மம்தா பானர்ஜி பணிக்கு திரும்பும் மருத்துவர்கள் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்றும் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் அக்கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் மாநில முன்னாள் முதல்வர் அமைச்சருமான சம்பை சோரன் விலகினார். அவர் பாஜகவில் இணைய உள்ள நிலையில் ஜேஎம் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார். பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஜார்க்கண்ட் சாமானிய மக்களுக்கான நமது போராட்டம் தொடரும் எனவும் அவர் தெரிவித்தார். கேரளாவில் நடிகைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் குறித்து தங்களிடமும் புகார் அளிக்கலாம் என தேசிய மகளிர் ஆணையம் அறிவித்துள்ளது. அவ்வாறு புகார் அளித்தால் அதன் மீது விசாரணை நடத்தப்படும் என்றும் தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கு மாமல்லபுரம் மாணவி தேர்வாகி அசத்தியுள்ளார். மாமல்லபுரம் மீனவர் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி கமலி 2026ஆம் ஆண்டு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய அலைச்சறுக்கு போட்டிக்கு தேர்வாகியுள்ளார். மாலத்தீவில் நடைபெற்ற சர்ஃபிங் தகுதிப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றதன் மூலம் முதல் முறையாக ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இடம் பிடித்துள்ள அலைச்சறுக்கு போட்டிக்கான இந்திய அணியில் இடம் பிடித்து கமலி அசத்தியுள்ளார். ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடருக்கான இந்திய அணியை ஹாக்கி இந்தியா அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் சீனாவில் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடர் நடைபெறவுள்ளது. இதையொட்டி கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையில் 18 வீரர்கள் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அணியில் அமித், ரோஹித் தாஸ், ஜுக்ரத் சிங், மன்பிரீத் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஓய்வு பெற்ற கோல்கீப்பர் ஸ்ரீஜேஸுக்கு பதிலாக கிரிஷன் பகதூர் பதக் புதிய கோல்கீப்பராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இங்கிலாந்து பேட்டர் டேவிட் மலான் அறிவித்துள்ளார். 37 வயதாகும் மலான் இங்கிலாந்து அணிக்காக 22 டெஸ்ட், 30 ஒருநாள், 62 டி20 போட்டிகளில் விளையாடியுள்ளார். முன்னாள் நம்பர் 1 டி20 பேட்டரான மலான் சமீப காலமாக இங்கிலாந்து அணியில் சேர்க்கப்படாமல் இருந்தார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான தொடருக்கான இங்கிலாந்து அணியிலும் இடம்பெறாத நிலையில் மலான் தற்போது ஓய்வை அறிவித்துள்ளார். ஐபிஎல் தொடரில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் ஆலோசகராக இந்திய அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஜாகிர் கான் நியமிக்கப்பட்டுள்ளார். லக்னோ அணியின் ஆலோசகராக கம்பீருக்கு பிறகு ஜாகிர் கான் தேர்வாகியுள்ளார். லக்னோ அணியுடன் இணைந்து செயல்பட எதிர்நோக்கி இருப்பதாகவும் அதிக இளம் வீரர்களை லக்னோ அணி கொண்டிருப்பதாகவும் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள ஜாகிர் கான் கூறியுள்ளார். கொலை வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ள கிரிக்கெட் வீரர் ஷகிப் அல் ஹசன் வங்கதேச அணியில் தொடர்வார் என அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் கூறியுள்ளது. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இருப்பதால் அணியிலிருந்து ஷகிப் அல் ஹசன் நீக்கப்படுவார் என தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்றும் தேவைப்படும் பட்சத்தில் அவருக்கு சட்ட உதவிகள் செய்து தரப்படும் என்றும் வங்கதேச கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 3ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலத்திட்டங்களில் ஒருபோதும் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடாது என அரசு அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. திட்டங்களில் தாமதம் ஏற்படுவது செலவை அதிகரிக்கும் என்பதை அதிகாரிகள் உணர வேண்டும் என்றும் கண்டிப்பு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிதி தருவோம் என மத்திய அரசு அழுத்தம் தருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு நிதியை விடுவிக்காத மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும். மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. கேரளாவில் நடிகைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் புகார் அளித்தால் விசாரிக்கப்படும் என தேசிய மகளிர் ஆணையம் அறிவிப்பு.
கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். இந்திய மருத்துவ சங்க உறுப்பினர் பொறுப்பிலிருந்து முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் நீக்கம். சீனாவில் நடைபெறும் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான அணியில் கிரிஷன் பகதூர் பதக் புதிய கோல்கீப்பராக சேர்ப்பு. செப்டம்பர் 3ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் மழைக்கு வாய்ப்பு. செப்டம்பர் 1ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்றும் சென்னை வானிலை மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.